S26 சீரீஸை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுவும் S26 அல்ட்ராவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அவர் சில மணி நேரங்களாகவே S26 பற்றி தான் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காரு. சம் ஷார்ட்ஸ் ஃப்ரம் மை லேட்டஸ்ட் ஃபோனா எது S26 அல்ட்ராவை தான் சொல்லியிருப்பாரா? அதே தான் இங்கே பாருங்க. ஃபோனே இன்னும் ரிலீஸ் ஆகலை, அதுக்குள்ளே வாட்டர் மார்க்கோட ஃபோட்டோ சாம்பிள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ லோ லைட்டில் தான் இன்னமும் ரொம்ப சூப்பராக இருக்குன்ற மாதிரி அவங்களோட கிளைம் இருக்குது. இவரால் முடிஞ்சதுன்னா நமக்கு எல்லா டேட்டாவையும் கொடுக்க முடியும்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரைவசி டிஸ்பிளே பற்றியும் போட்டிருக்காரு. டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போனால் நம்ம பார்ப்போம்ல, அந்த இடத்துல ஒரு ஆப்ஷனாக வருது. ஸோ அதை எனேபிள் பண்ணதுமே வந்து உங்களுக்கு ஆங்கிள்ஸ், வியூவிங் ஆங்கிளில் பெரிய கண்ட்ரோல் எடுத்துக்குது. எனக்கு இந்த ப்ரைவசி டிஸ்பிளே அப்படிங்கிறது இந்த மாதிரி அதுவும் டாகிள் மூலமாக எனேபிள் பண்ணுறது, அதுவும் ஹார்ட்வேர் லெவலில் எப்படிலாம் பண்ணுறது வந்து கிரேசியாக ஃபீல் ஆகுதுங்க. பெரும்பாலும் இந்த ப்ரைவசி ஸ்க்ரீன் கார்டு போகும்போது எனக்கு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேமரா ஃபோனை வாங்கிட்டு அதில் ப்ரைவசி கார்டு போட்டேன்னு வைங்களேன், பல ஆங்கிள்களில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கம்ப்ளீட்டாக என்னால் வியூ ஃபைண்டரை பார்க்கவே முடியாது. அதாவது டிஸ்பிளேல நான் என்ன வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதே பார்க்க முடியாது. ப்ரைவசி கார்டு போட்டு அதுக்கப்புறம் எஸ்டென்இக்கினால சாம்பிள் எடுக்கிறது வந்து ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதுவும் வித்தியாசமான சாம்பிள்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எடுக்கணும்னு நினைக்கும் போது முடியல. ஸோ அப்போது இந்த ஹார்ட்வேர் எனேபிள்டாக இருக்கிறது, ஹார்ட்வேர் வழியாக அதை உள்ளே போய் அது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஏதோ ஒரு வகையில் வந்து இப்படி ஒரு ஆப்ஷனை இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்கிற விதம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாரும் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, S10ல் ப்ளூடூத் இல்லை அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா S24 அல்ட்ராக்கு அப்புறம் S25 அல்ட்ராலே இல்லை. திரும்ப ப்ளூடூத்லாம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? பெரும்பாலும் உருவிட்டு விட்ட எல்லாமே உருவிட்டு விட்டது தான். அதுக்கப்புறம் திரும்ப எந்த பிராண்டும் கொண்டு வந்ததா சரித்திரமே கிடையாது. ஸோ இதுலேயும் வந்து ப்ளூடூத் இல்லை. ஆனால் S10ஓட பொசிஷனிங் அது இதில் கொஞ்சம் கிரேசியாக இருந்தது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம், சாம்சங் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த கர்வை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ S25 அல்ட்ராவில் ஒரு ஜென்டில் ஒரு சின்ன மைல்டு கர்வ் மாதிரி இருந்தது. S26 அல்ட்ராவில் அந்த கர்வ் ரொம்பவே இன்னும் ஒய்டாகவே இருக்குது. அந்த கர்வ் பக்கத்தில் தான் வந்து S Pen இருக்கிறனால S Penமே ஒரு சின்ன கர்வோடு இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அதை கரெக்டான ஆங்கிளில் பொசிஷன் பண்ணால் கரெக்டாக உள்ளே போய் லாக் ஆகும். இதுவே தவறான ஆங்கிளில் உள்ளே ப்ளேஸ் பண்ணாலும் லாக் ஆகும். பட் அந்த பேக் பார்ட் இருக்கு இல்லையா, S Penோட அந்த கிளிக்கி பார்ட்டு, அந்த பார்ட் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன்று நோட் பண்ண வேண்டிய விஷயம். அப்போ இத்தனை நாளாக நம்ம வந்து S Pen யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம்னா, அது எந்த ஆங்கிள் எடுத்தாலும் எந்த ஆங்கிள்னாலும் திரும்ப உள்ளத்துக்கு போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரொம்ப குறிப்பாக எந்த ஆங்கிளில் வெளில எடுத்தோமோ அதே ஆங்கிளில் திரும்ப வந்து ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஸ்கோரு, இதை நம்ம எப்பயுமே மதிக்கிறது இல்லை. இருந்தாலும் வந்து இதையும் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிறனால அதையும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். 37 லட்சம் ஸ்கோர் வந்திருக்கு. இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. அது வந்து எந்தளவுக்கு ரிலேபிள் அப்படிங்கிறதுக்கான பதிலும் யாருக்கிட்டையுமே இல்லை. ஸ்கோர் கம்மியாக இருந்தும் சில ஃபோன்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸ்கோர் ரொம்ப அதிகமாக இருந்தும் சில சமயங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் எப்போ பாரு ஹீட் ஆகிற மாதிரியான ஒரு சில நிலைமைகளுக்குள்ளேயும் ஒரு சில டிவைஸ் தள்ளப்படுது. இது எல்லாமே யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் 31 மணி நேரம் பேட்டரி லைஃப் வருதுன்னு சொல்கிறாங்க. வீடியோ மட்டும் பார்த்தா 5000 mAh வச்சுக்கிட்டு S26 அல்ட்ராலையும் 5000 mAh அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. S26 அல்ட்ராவில் வந்து 31 மணி நேரம் வந்து வீடியோ பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான டேட்டாவும் ட்விட்டரில் மழை வந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஹைலைட் என்னன்னா, இதோட அதிகமாக வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப், வீடியோ பார்க்கும்போது பேட்டரி லைஃப் வந்து ஐஃபோனில் இன்னும் கொஞ்சம் பெட்டர்னு நம்ம இதுக்கு முன்னாடி டேட்டாஸ்லாம் பார்த்துருப்போம். அடுத்து இது வந்து சிங்கிள் கோரு, மல்டி கோர் ஸ்கோரு, 53% ஸ்டெபிலிட்டியா? ஓகே. மேக்ஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ போயிருக்கு? டெம்பரேச்சர் வந்து 44 டிகிரிஸ் வரைக்கும் போயிருக்கு. ஃப்ரேம் ரேட் வந்து 15 FPSலேருந்து 54 FPS. ஓகே. ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரெண்டர்ஸ் எப்போயோ பார்த்துட்டீங்க. எல்லாருமே வந்து இந்த ஃபோனோட ரெண்டர் பார்த்துட்டீங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டு அதர் ஃப்ளாக்ஷிப்ஸ் வச்சு பார்க்கும்போது சாம்சங் இந்த ட்ரெடிஷ்னலாக என்ன லுக்கில் இருந்ததோ அதே லுக்கில் தான் இருக்குது. S25 அல்ட்ரா பக்கத்துலலாம் வச்சு பார்த்தா பாருங்களேன், அந்த கர்வ் மட்டும் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்குது. அதாவது கார்னர்ஸ் எல்லாம் மட்டும் இன்னும் கொஞ்சம் கர்வாக இருக்குது. இதுதான் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஓகே. ஸோ ஒரு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு போலயே. அவுத்து விட்டு காப்பி அடிச்சு எனக்கு முன்னாடி எல்லா ஏரியாவும் வியாபாரம் பண்ணிட்டல. ஆனால் ஃபோனில் டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? எனக்கு தெரிலங்க. ஏதாவது ISP வச்சு மேஜிக் பண்ணி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா தான் உண்டே தவிர மற்றபடி வந்து எதுவுமே நான் எதிர்பார்க்குற அளவுக்கு. ஏன்னா அந்த 3x வந்து 10 மெகாபிக்சல்லேருந்து இப்போ 12 மெகாபிக்சலாக மாறி இருக்குது. அதுவும் எந்த அளவுக்கு பெரிய சென்சார் அப்படிங்கிறது தான் நம்ம மைண்டில் ஓடிட்டு இருக்கு. நல்ல பெரிய சென்சாராக இருந்தால் அந்த 12 மெகாபிக்சல்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் நல்லா இருக்கலாம். பட் இது எல்லாமே வந்து கொஸ்டினபிள் தான். சும்மா கொஸ்டின் மார்க்கோட தான் இருக்குது. எதுக்குமே ஆன்சர்னு ஒன்று கிடையாது. நம்ம யூஸ் பண்ணி பழகினா தான் நமக்கு ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் வந்து S26 அல்ட்ரா அது வந்து அன்பேக், அதாவது சாம்சங் அன்பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களே அன்பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. அது நிலவரம் அப்படி தான் இருக்குது, ஒரே கலவரமாக இருக்குது. தலையெடுத்து பாருங்க சார், இந்த உலகத்தில் ஒருத்தனும் ஒழுங்கு இல்லை. வாங்கடா. இதை தாண்டி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக சிம் கார்டை வச்சு ஒரே பிரச்சனைங்க. எப்படின்னா, இந்த மாதிரி மொபைல் நெட்ஒர்க்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே க்ரீடியாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வேலிடிட்டி முடிஞ்சதுமே இன்கமிங்கை கட் பண்ணுறாங்க.
இதெல்லாம் நியாயமான கோரிக்கை தான், தப்பு இல்லை. பட் குளோபலாகவே எல்லா மொபைல் நெட்வொர்க்ஸும் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறது வந்து தப்பே கிடையாது. நான் இப்பயும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஆனால் அக்யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உலகத்தில் எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். இப்போ எனக்கு மொபைல் நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட எனக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் இருந்தால் என்ன தெரியுமா நான் சொல்லுவேன், நான் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கே தெரியும், பட்டன் ஃபோன் சென்டர் இருக்குது, ரெட்ரோ ஃபோன்ஸ் இருக்குது. எனக்கு வாய்ஸ் ஒன்லி பிளான் ஒன்று கொடுத்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த வாய்ஸ் ஒன்லி பிளானில் கூட பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 10 எஸ்எம்எஸ் பர் மந்த் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கூட எமர்ஜென்சிக்கு அந்த ஒரு 10 எஸ்எம்எஸ்ல ஏதாவது ஒரு எஸ்எம்எஸ் யூஸ் ஆகும். சில சமயங்களில் எஸ்எம்எஸ் தேவைதாங்க. ஏதோ ஒரு சில சர்வீசஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணும்போது சில சமயங்களில் எஸ்எம்எஸ் வழியாக தான் அதை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு அந்த 10 எஸ்எம்எஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி 2G டேட்டாங்க. 2G டேட்டா கொடுக்குறனால இவங்களுக்கு எங்கே குறைஞ்சி போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. 2G டேட்டா மட்டும் எப்போல்லாம் தேவையோ யூசர் யூஸ் பண்ணுறனால இவங்க என்ன யூசர் வந்து 2G டேட்டா வச்சு என்ன 10 ஜிபிக்கு ஏதாவது ஃபைல் டவுன்லோட் பண்ண போகிறாரா என்ன? அதுவும் பட்டன் ஃபோனில். ஜியோவாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஆமாம் ஜியோவில் 2G பிளான் தர முடியாதுல்ல. சரி, ஏர்டெல், விஐ, பிஎஸ்என்எல் இதை பற்றி பேசுவோம். 2G பிளான் தராங்கன்னு வைப்போம். 2G டேட்டா அன்லிமிட்டட் அப்படின்னு தராங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்னா, என்கிட்ட ஒரு 10 எஸ்எம்எஸ் இருக்குது இந்த மாதம் ரீசார்ஜில். அண்ட் பெரும்பாலும் எல்லாருமே என்ன மாதிரி என்ன ஃபோன் மாற்றிக்கிட்டே இருக்க போகிறாங்க. வயசானவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து கேஷுவல் யூசர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் ஃபோன் மாற்றிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இனிஷியலாக அவங்களோட யூபிஐ ஆக்டிவேஷனுக்கு மட்டும் அவங்களுக்கு மேபி இந்த எஸ்எம்எஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அப்போ ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சா, எங்கேயாவது எமர்ஜென்சிக்கு போய் பே பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க எப்படி பே பண்ணலாம்? அழகாக இந்த 2G வச்சு கூட பே பண்ணலாம். 2G வச்சு ஆக்சுவலாக பே பண்ண முடியுங்க. எஸ்எம்எஸ் வழியாக பண்ணுற பேமெண்ட் நான் சொல்ல, 2G வழியாகவே ஆக்சுவலாக பேமெண்ட் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியும். அந்த பேண்ட்வித் ஓரளவுக்கு போதும். ஸோ இதையாவது பண்ணலாம், ஒரு எமர்ஜென்சிக்கு சொல்கிறேன். ஸோ அப்போது வாய்ஸ் ஒன்லி பிளானை வந்து அதை ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ரீசார்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்கமிங் கட் ஆகிடுது, அது எப்படி கட் ஆகலான்னு சொல்லி எல்லாரும் உட்காந்துட்டு அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சீரியஸாக பிளான்ஸில் முக்கியமாக இந்த வாய்ஸ் ஒன்லி கொண்டு வந்தால் ரொம்ப சந்தோஷம். பெரியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை 2GB டேட்டா டெய்லி யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ எங்கள் அம்மாவெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்தியமாக யூஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த 2GB பர் டேங்கிறது எனக்கு தெரிஞ்சு வீணாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வாய்ஸ் ஒன்லி பிளான் வித் சம் அடிஷ்னல் பெனிஃபிட், சின்ன பெனிஃபிட் தான், அப்படியே என்னமோ அப்படியே உலகத்தே புரட்டி போடுற அளவுக்கு பெனிஃபிட்லாம் இல்லை. ஒரு 10 எஸ்எம்எஸ், அன்லிமிட்டட் 2G டேட்டா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பிளான்ஸை வந்து நம்ம அப்படியே ட்ராயை டேக் பண்ணியோ இல்லாட்டி வந்து இந்த மாதிரி நெட்வொர்க்ஸை ட்ராக் பண்ணியோ நம்ம கேட்டோம்னு வைங்களேன், ஏதோ டீசெண்டாவது இருக்கும். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஊர் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப யோகியவான்னு நான் சொல்ல வரல. அதாவது ஏர்டெல், ஜியோ இவங்க 2 பேரும் யோகியம்னு நான் சொல்ல வரல. அவங்களும் நிறைய சந்தடி கேப்பில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணாதான் செஞ்சுருக்காங்க. பட் குளோபலாக வந்து மற்ற இடங்களுக்கு போய் அங்கே ரீசார்ஜ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து மண்டை குடசலாக இருக்குது. இப்போது என்னென்னா, நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸே ஒரு சிலர் வேறு கண்ட்ரியில் இருப்பாங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது ஒரு பையன் வந்து கனடாவில் இருக்கான். அவன் பேர் ஜீவா. கமெண்ட் செக்ஷனில் கூட ஒரு தடவை வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருப்பான் ரிலேட்டட் டு iPhone 13 Pro Max சர்வீஸ் டேட்டா. அவன் வந்து ஒரு டேட்டா ஷேர் பண்ணியிருந்தான். நான் கேட்டிருந்தேன், என்னடா உங்கள் ஊரில் சிம் கார்டு எப்படா போயிட்டு இருக்கு சர்வீஸ்ன்னு கேட்டேன். அப்போது அவன் சொல்கிறான், டேட்டா பார்த்துக்கோங்க, இங்கெல்லாம் 5G பிளானே ஸ்டார்டிங் வந்து $40 60 GB தான் தராங்க இனிஷியலாக. ஸோ $40 பே பண்ணால், ஸோ $40 Canadian பே பண்ணால், அப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்சோ இங்கே 4G சப்போர்ட் பண்ணுற ஏதாச்சும் சைனீஸ் டிவைஸ் வச்சுருந்தா அது ரெகுலேஷனில் இல்லைன்னு சொல்லி $80 சார்ஜ் போட்டு 4G கட் பண்ணி 3Gக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. 4Gயை கட் பண்ணி உங்களை 3Gக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் பில் என்ன ஆகுது, $80 மாறுது. இது எங்கே நடக்குது? கனடாவில் நடக்குது. கனடாவில் தான் இருக்கான். அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து வேறு கண்ட்ரியில் என்னென்ன கூத்துலாமோ நடந்துக்கிட்டு இருக்கு. நான் திரும்பியும் சொல்கிறேன், நம்ம நாட்டில் இருக்கிற நெட்வொர்க்கை சப்போர்ட் பண்ணி நான் பேசலை, ஆனால் உலகம் எங்கும் எப்படி இருக்குது நெட்வொர்க் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம ஊரில் வேலைவாய்ப்பு பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கஷ்டப்பட்டு வெறும்னே ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன ஒர்க்குங்க. எந்த மாதிரி சொல்கிறேன்னா, புல் வெட்டுறது, டிராஃபிக் ரெகுலேஷன், இந்த மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்களுக்குலாம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து அப்ராட் போய் இருக்காங்க. இந்த ஒர்க்குக்கு போகிறவங்க 5G டேட்டா என்ஜாய் பண்ணுறதுக்காக 5G டேட்டா பிளானாக போட போகிறாங்க கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரியான ரீஜனில் கூட பார்த்தீங்கன்னா 4G ஃபோன்ஸ் விற்கிறாங்க. அப்போ இந்த 4G ஃபோன்ஸை வந்து $20,000 அந்த மாதிரி, நம்ம ஊர் கரன்சிக்கு $20,000 அந்த மாதிரியான பிளானில் விற்கிறாங்க. அண்ட் இந்த 4G நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணுனாலே நம்ம ஊர் மதிப்புக்கு அந்த ஊரில் நீங்கள் 4G பர் மந்த் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு $4,500 மேலே ஆகுது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே நான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் ஒரு கண்ட்ரிக்கும் போகும்போது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வெவ்வேறு மாதிரி இருக்குது. அந்த பிளான்ஸ்லாம் நம்ம ஊரோட எங்கேயோ இருக்குது, காஸ்ட்லியாக இருக்குது. சரி, இதில் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஊருக்கு இருக்கிற பெனிஃபிட் என்னென்னா, நம்ம பாப்புலேஷன் இவ்வளோ அதிகமாக இருக்கிறனால நிறைய நபர்கள் வந்து அதை ரீசார்ஜ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறனால டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஓரளவுக்கு நல்ல இன்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதே சமயம் அவங்களுக்கு இருக்கிற சேலஞ்சும் இதே தான். இவ்வளோ பேர் அட் அ டைம் ஒரு டவரில் கனெக்ட் ஆகும்போது அங்கே குவாலிட்டி அடி வாங்குறத நம்மளால் லைவாகவும் பார்க்க முடியுது. ஸோ ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. வெறும் என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங்காக என்ன கேட்குறோம் என்ன கேட்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்றத்தை கேட்டுக்கிட்டு இருந்தா யாருக்குமே பலன் கிடையாது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. சரி, அதுதான் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிட்ட கேட்போமே. இந்த அன்லிமிட்டட் கூட இல்லைங்க, வாய்ஸ் ஓன்லி பிளான், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ரீசெண்டாக கூட நம்ம வந்து இந்த நியூஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம்.
ஏர்டெல் வந்து இந்த மாதிரி அன்லிமிடெட் 4G பிளான் கொடுக்கலான்னு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருப்போம். 4G பிளான் பற்றி பேசியிருப்போம். அப்போ கூட எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி அன்லிமிடெட் 4G அப்படிங்கிறது டீசெண்டாக இருக்குது. பட் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பிராண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்லிமிடெட்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு பின்னாடி போயிட்டு 20GB இல்லாட்டி 10GB கேப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். 10GB மேலே ஒரே நாளில் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து அது அன்லிமிடெட் கிடையாது. ஆனால் அவன் எப்படி இது அன்லிமிடெட் சொல்கிறான் தெரியுமா? அன்லிமிடெட் டேட்டா அப்படிங்கிறது எப்படி சொல்லுவான்னா, அந்த 10GB கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ரீச் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு 5G இல்லாட்டி 4Gலையோ இருந்த ஸ்பீடு அப்படியே படுத்து உங்களுக்கு இருக்கலே லோயஸ்ட் ஸ்பீடுக்கு போயிடும். இப்படி தான் வந்து எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம கேள்வி கேட்கறது தப்பு இல்லை. நீங்கள் கேட்கறது தப்பே கிடையாது. பட் ஃபேக்ட் என்னன்னா, இன்னும் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு சில கோரிக்கைகளை வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வச்சாலோ இல்லாட்டி ட்ராயிலேருந்து எல்லாரையுமே டேக் பண்ணி சொன்னாலோ இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. இந்த வேலிடிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இன்கமிங் கால் வரல அப்படிங்கிறத மட்டும் வச்சு சண்டை போட்டு இங்கே எந்த யூஸும் இல்லை. நமக்கு தேவை இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாமும் நம்ம கேட்டு கிடச்சிதுன்னா எல்லாருக்குமே பெனிஃபிட் தான். ரைட்டுங்க. ஸோ ஆக மொத்தம் S26 சீரீஸு அன்பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூவே ஒருத்தர் போட்டுட்டாரு. ரைட்டு, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி பார்க்கலாங்க. பாய்.